விசிலடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா விசிலடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா படத்தை வாரி இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு படத்தை வாரி இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு நடிகனை தலையை சுமக்கும் கோழைகளா கோழைகளா நடிகனை தலைவனாக்கும் கோழைகளா. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நமது அண்ணன் சிந்தனை சிற்பி சைனேடு குப்பி அவர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. சின்னத்தின் பெயர் மடக்கூதி. நமது சின்னம் மடக்கூதி. வெற்றியின் சின்னம் மடக்கூதி. உங்களின் சின்னம் மடக்கூதி. ஏழைகளின் சின்னம் மடக்கூதி. மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. ஐயோ விசில அடிச்சு சாவடிக்கிறானுங்களே, இவனுங்களை கேட்க யாரு இல்லையா? மயிறு நீ அவ்வளவு பெரிய ஆளா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? இதுக்கு மேல என்ன வாய் திறக்காம இருந்தேன்னா, ஒரு நல்லவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் நாசமா போயிருவேனுங்க. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. வேறு எந்த கட்சிகளிலும் இல்லாத ஒரு தனித்துவமா இருக்கக்கூடியதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில கோட்பாடுகள். சொம்பு தண்ணியை விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. செல்லம், என் பேரு செல்லம் இல்ல செல்லமா. அதத்தான் செல்லமா சொன்னேன், நீ மொல்லமா போ. இந்த விசில் சத்தம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களை கோட்டையில் அமர்த்தும் வரை இந்த விசிலுடைய சத்தம் தீராது. இது எங்களுடைய உறுதிமொழியாவே நாங்க எடுத்திருக்கோம். அது கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? தாவேக தலைவருமான விஜய் புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்துள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து, நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தாவேகா பொதுக்கூட்டம் மாநாடு வெளிநாட்டு நிதி அம்பலம். வெளிநாடுகளில் இருந்து பல கோடி ரூபாய் நிதி, அந்த நிதி பெரும்பாலும் கிறிஸ்துவ மிஷனரி வலையமைப்புகள் வழியாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய உண்மை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன பங்காளி வெட்டுப்புலே, காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. இவ்ளோ பிரச்சனை வருது அப்படின்னா அவர் அவ்வளவு டாப்ல இருக்காருன்னு அர்த்தம். ஏண்டா ஸ்லோ ரேஸ்ல இவ்வளவு வேகமா வர்றது? கிறுக்கு பயல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா செஞ்சா யாரையும் குத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாரையும் சொல்லி அவரை தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படியே என்ன சொல்லவே முடியல. நைஸ் கேர்ள். போய் அவர் கையை பிடிச்சுக்கலாமான்ற ஒரு இதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. நைஸ் ஸ்மைல். எங்க வீட்டுக்கார கலர் தான் ரொம்ப அழகா தான் இருப்பாரு. எங்க வீட்டுக்காரெல்லாம் அவர் தூக்கி சாப்பிட்டாரு, அவ்வளவு அழகா இருக்கிறாரு. உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. அம்மா, உன் புருஷனை விட அவர் ரொம்ப அழகாத்தமா இருப்பாரு. ஆனா நீவே கட்டி பிடிக்கணும் தொட்டு பிடிக்கலாம் நடக்காதுமா. அப்படியே உனக்குள்ள சொல்லவே முடியல. சும்மா சொல்லிருமா, நீ என்னன்னு ஆசை வச்சுக்கிறது அதையும் சொல்லிரு. அந்த அம்மா பேசுறத பார்த்தா நாங்களும் சேர்ந்து சிரிக்கிறோம். ஏன்டி இப்படி இல்லாம ஒரு பூமட்டையே இருப்பிய ஒரு பொதுத்தளத்துல வந்து பேசுறது? தயவு செஞ்சு மைக் காட்டுற தம்பி, அந்த அம்மா சொல்ல வாயை கொஞ்சம் தொடச்சு கொடுப்பா தயவு செஞ்சு. ஏன்னா இது ரொம்ப முடியிருச்சு. நம்ம கூட மடக்கு ஊதிக்கிட்டு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். இந்த தேர்தல்ல உங்க கட்சியோட முக்கிய கொள்கையா நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியா என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேல கேக்குறது வேஸ்ட், முடிச்சுக்கலாம்.
வயிற்றெல்லாம் முளை மாதிரி குவிஞ்சிருக்கு. கொஞ்சமாவது அதெல்லாம் புரட்டி போறங்க டியர். என் பக்கத்துல நீ உட்கார்ந்து இருக்கும் போது வேற எதையாவது பார்க்க எனக்கு நேரம் இருக்குமா டார்லிங்? போடா, இதெல்லாம் வெறும் கனவுதான். பகுதி நேர அரசியல்வாதிகளை அகற்றுங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். ஹலோ காய்ஸ், இந்த பேங்குயின் தான் இப்ப கரண்ட் ரெண்டர்ல இருக்காரு. உணவை தேடி பெண்குயின் கூட்டம் செல்கிற போது ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் உணவு முக்கியம் அல்ல, உயிர் முக்கியம் அல்ல, உயர்ந்த மலை போன்ற லட்சியம் முக்கியம் என வெற்றி நடை போட்டு பிடு நடை போட்டு தன் லட்சியத்தை நோக்கி செல்லக்கூடியது அந்த பெண்குயினை போன்றதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரே கட்சி, ஒரே கழகம். என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இது நான் கும்புற சாமி மேல சத்தியம். மோடி சொல்றாரு தமிழ்நாட்டுல ஊழல் மலிஞ்சிருச்சு, பிரதமர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்மளுடைய ஆட்சியை வேற செல்லமா கூப்பிடுறாரு. என்ன தெரியுமா? சிஎம்சி ஆட்சி, கரப்ஷன், மாஃபியா, கிரைம். அவருக்கு தெரியல, அவர் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன் சிஎம்சினா என்னன்னு. ஒரு நல்லவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் நாசமா போயிருவேனுங்க. ஒன்றிய பிரதமர் சொல்லுகின்ற ஃபர்ஸ்ட் சி கரப்ஷன். இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் எந்த இயக்கம்? அதிமுக. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? இன்னைக்கு பாஜக. இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அடுத்து மாஃபியா, ரெட்டை சின்னத்தை பறிக்கணும்னு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்தது யார் தெரியுமா? திரு தினகரன் அவர்கள். திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். யாரும் பார்க்கல. அடுத்து கிரைம். மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்து இன்னைக்கு சிபிஐ வழக்க மாட்டி சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் யாரு? திரு அன்புமணி அவர்கள். திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார். I think you are a man of destiny. எனவே நீங்க சொன்ன 3 வார்த்தைக்கு உதாரணமா இருக்கக்கூடிய 3 பேர் உங்க அணியில தான் இருக்கிறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. அது மட்டும் இல்ல, உங்க மாநிலம் குஜராத்தை பாருங்க. நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் சூரத் மாவட்டத்துல 21 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்டர் டேங்க் கட்டினாங்க. 2 நாட்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்தித்தாள்ல பார்த்திருப்பீங்க. 21 கோடி ரூபாய் கட்ட மதிப்பீட்டுல கட்டப்பட்ட ஒரு வாட்டர் டேங்க் இடிஞ்சு உடைஞ்சு போச்சு. புதுசு நினைக்கிறீங்களா? ரொம்ப புதுசு. ஏன் தெரியுமா? துறக்க கூட இல்ல, துறக்கிறதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு. எந்த மாநிலம்? குஜராத் மாநிலம். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். குஜராத்ல பாஜக அரசால கட்டப்பட்ட 11 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. குஜராத்ல மோர்பி பாலம், அந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுல 140 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்படி கட்டுமான பணிகள்ல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாட்டுக்கு நல்லது செய்யும், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் இல்ல தவறு. மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. எதுவும் எனக்கு இல்லை, வளைந்து கூண்டு காலை மாறும் சேவை என்ற சேவை மோடி எங்கள் ராஜாவானால் இதையே காமரையாகும். மூடி இருக்கும் தினமே இறக்கும் என்றும் போதிலாகும். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. பிளாஷ்பேக். மத்தியில இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே. ஏன் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகி இருக்கின்றோம்? இன்னைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன, ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்னைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. நான் உங்கள் வீட்டு அறிவை, இது இந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை, அது ஓடி காட்டும் பாதை. முதல் முறையா அதிமுகவை நேற்று கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இல்ல தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை.
சும்மா விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, இப்ப ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது, ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள். டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதய சூரியனை மறைஞ்சிடுச்சான், மழை வந்துடுச்சான். கோமாளிகளை கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 சாமி. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் அந்த கட்சியில் இடம், அதிகாரத்தில் இடம். அந்த அடிப்படையிலே தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத உதயநிதி அவர்களுக்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கின்றார். தகுதி இருக்கட்டும், அதுக்கு வருவோம். முதல்ல உங்க தகுதி என்னன்னு உங்க கூட இருக்காங்களே, இப்ப 4 நாளா கூட்டு சேர்ந்து சுத்துறீங்களே, இவங்க எல்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும், அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டி தொங்கிடலாம் சொன்னவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது, ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது. எடப்பாடி ஒரு டயர் நக்கி சொன்னது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது, உங்க அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது. இது சொன்னது நான் கிடையாது, உங்களோட கூட்டு வச்சுக்க, உங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. நீங்க அரசியல்ல நிறைய முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. முரட்டு அடிமையை பார்த்திருக்கிறீங்களா? ஒரே முரட்டு அடிமை, நமக்கு தெரிஞ்ச முரட்டு அடிமை, அமித்ஷாவுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? பாரிவேந்தர் கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களே, நீதி பனையூர்ல பதுங்கி இருக்கான், திடீர்னு கிளம்பி வர்றான், தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கிறான், மறுபடியும் போய் பதுங்கிடுறான். ரிப்பீட். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போதே, தொடங்கு இன்னைக்கு 15% வாக்குடன், 15% வாக்குடன், வாக்கு வங்கியுடன் அரசியல் கட்சி தொடங்கின முதல் அரசியல் தலைவர் விஜய் அண்ணா தான் இருக்கும். எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோட 28%, இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் 28% நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம். குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. சோ 25% வருது விஜய்க்கு. விஜய் பத்தி சர்வே பண்ணிட்டு, விஜய் பத்தி இல்ல, யார் ஜெயிப்பாங்கன்னு பண்றாரு. 2026ல எந்த கட்சிக்கு உங்க வாக்குன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரையோ இல்ல எந்த தொகுதியில பண்றாரு சொல்ல விரும்பல, பட் அதுல பண்ணும்போது 19% விஜய்க்கு வந்துகிட்டு இருக்குன்றது தகவல். ஐயோ நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே, ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனுக்கு கேட்டுச்சாடா? எல்லோருத்தையும் கேட்டா ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனநிலையும் இருக்கு. இதை வச்சா நாங்கள் 34% சொல்றோம். இன்னைக்கு 34%. நீங்க இன்டர்னலா சர்வே பண்ணிருக்கீங்க? சர்வே பண்ணா 34% இருக்கு. இந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு விஜய் வெளியே வரும்போது விஜய்க்கு ஒரு 30% ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நடிகர்களுக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு தேர்தல் களத்தில் இருக்காது அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா நம்பினேன். என்னுடைய கருத்தே காலப்போக்கில் மாறியதற்கு காரணம் என்னன்னா, விஜய் குறித்து வருகிற அந்த சர்வே முடிவுகள். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா.
ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. கண்ணாடி சார் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.